நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தற்கு தடை விதிக்க மறுத்த சென்னை உயர் நீதிமன்றம். மேலும் படிக்கவும். நடிகர் சிவாஜி கணேசனின் பேரனும் ராம்குமாரின் மகனுமான நடிகர் துஷ்யந்த், அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரர்களாக உள்ள ஈசன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்துராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் ஜகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தனர். பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தனர். இந்த கடன் மற்றும் வட்டியுடன் சேர்த்து 9,39,00,000 ரூபாயை செலுத்தவில்லை என்பதால் தனபாக்கியம் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய இடைக்கால உத்தரவு பிறப்பித்து இருந்தது. ஆனால் அன்னை இல்லம் வீடு தனக்கு சொந்தமானது என்றும் தனது தந்தை சிவாஜி கணேசன் தனது பெயருக்கு உயில் எழுதி வைத்துள்ளதால் இந்த வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நடிகர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ், அன்னை இல்லம் வீட்டின் முழு உரிமையாளர் பிரபு என்பதால் அவரது வீட்டை ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்வதாக உத்தரவிட்டிருந்தார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதில் தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து அன்னை இல்லம் வீட்டை மீண்டும் ஜப்தி செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தது. இந்த வழக்கு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் என். மாலா மற்றும் நீதிபதி ஜீயுதருள் முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனபாக்கியம் நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், தனி நீதிபதி அன்னை இல்லம் சொத்து யாருக்கு சொந்தம் என்பது குறித்து முழுமையான விசாரணையை முடிக்காமல் தன்னுடைய இடைக்கால உத்தரவை திரும்ப பெற்று இருப்பதாக வாதிட்டார். மேலும் தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார்.